ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீசனில் மாங்காய் சீசன் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சீசனில் இந்த மாங்காய் வச்சுட்டு ஒரு ரசம் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம்னா அவ்வளோ சும்மாவே நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அந்த மாங்காய் ரசம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களோட பிறந்த நாளோ கல்யாண நாளோ வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தேதி, பேர், உங்கள் ஊர் இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்தந்த தேதிகளில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். லாங் வீடியோ போடாத அன்றைக்கி ஷார்ட்ஸாக கூட உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்க. விருப்பப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான இந்த மாங்காய் ரசம் எப்படி பண்ணலாம், சிம்பிளாக செய்யக்கூடியது தான். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அபாரமாக இருக்கும். குழம்பே தேவையில்லை, பக்கத்தில் ஒரு அப்பளத்தை வறுத்து வச்சு இந்த மாங்காய் ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மாங்காய் ரசம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெள்ளை சாதம் வச்சுருக்கிறேன். இப்போ தான் வடித்து பானை நிமித்தி வச்சேங்க. இது சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சுருக்கிறேன். சப்பாத்தி ஹஸ்பண்டுக்கு, அவங்களுக்கு இப்போ சோறே கொடுக்கறதில்ல. இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய மாங்காய் ரசம். மாங்காய் ரசத்துக்கு தொட்டுக்க பூசணிக்காய் பருப்பு கூட்டு செஞ்சுருக்கிறேன். சிக்கன் கிரேவி, இது கொப்பரை தேங்காயில் வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி. அதுவும் உங்களோட நான் அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த ரசம், இந்த பருப்பு கூட்டுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். எனக்காக தான் பருப்பு கூட்டு பண்ணினேன். இந்த மாங்காய் ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. மாங்காய் ரசம் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு மாங்காய் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வேக வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ அந்த மேலே இருக்கிற தோலை நம்ம உரித்து எடுத்துடலாம். மாங்காயோட தோலை நம்ம உரிச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் மாங்காய் நல்லா குழைவாக வேகிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம மாங்காய் வேக வைக்கும்போது ஒரு 2 கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த மாங்காயில் கொஞ்சம் உப்பு பிடிச்சி நல்லா வெந்து வரும். நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி தோலை லைட்டாக கீறி விட்டு எடுத்தோம்னாலே அப்படியே சதையிலேருந்து அந்த தோல் விலகி வந்துடும். நார்மலாக எப்போவும் நம்ம செய்கிற ரசத்தை விட இந்த சீசனுக்கு இந்த மாங்காய் ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம புளி, தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ மாங்காயோட தோலை எடுத்துட்டு நம்ம கத்தி வச்சே இந்த மாதிரி சுரண்டணும் அப்படின்னா அந்த சதை பூரா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா குழைவாக வெந்திருந்தா தான் நமக்கு பிசைகிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும். நம்ம இட்லி பானையில் வச்சு அப்படி வேக வைக்கலாம், அல்லது தண்ணியில் போட்டு கூட கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சதப்பத்தெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் நான்வெஜ் செய்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சுட்டிங்க அப்படின்னா, சிக்கன்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சாப்பிட்டு ரசம் சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த புளிப்பு, துவர்ப்பு, நல்ல ஒரு காரம் இந்த மாதிரி சாப்பிடும்போது சீக்கிரம் நான்வெஜ் ரெசிபி தான் நமக்கு கொஞ்சம் ஜீரணமாயிடும். இப்போ அந்த பவுலில் எடுத்த மாங்காயில் சதப்பத்தெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த மாங்காய் கூட நல்லா ஒரு 4-5 கீத்து மல்லி இலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின 10 சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காயெல்லாம் நல்லா கரைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ரசத்துக்கு அந்த மாங்காயை பிசையும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2வது பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம்.
இப்போ மிளகு சீரகம்லாம் நுணுக்கிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் மல்லி இலையோட தண்டும் சேர்த்துக்கோங்க. தண்டு சேர்த்துட்டு இந்த ரசம் தாளிக்கும் போது இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 7, 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1½ ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொரப்பாக தண்ணி விடாமல் பல்ஸில் ஓட விட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரு ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூண்டோட ஈரத்துலேயே மசாலா நல்ல பொடியாயிடும். இப்போ இந்த பொடியை இந்த மாங்காய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ ரசத்துக்கு வந்து கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்துட்டு பொடி பண்ணும்போது ரசம் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம அலசி இந்த மாங்காயோடு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மாங்காய் அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று போகிற வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து குலைவா வெந்திருந்தால் தான் உங்களுக்கு நல்லா அந்த மசிஞ்சு வரும். அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை, அதோடய துவர்ப்பு தன்மை எல்லாமே அந்த ரசத்தில் இறங்கும். லைட்டாக ஒரு சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அந்த மசியை வெந்து குழஞ்சி அந்த ரசத்தோடு கரைச்சா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரசத்துக்கு நம்ம தாளித்து விட்டுடலாம். உப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ரசம் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாங்காய் ரசத்தை சேர்த்துருங்க. ரசம் எப்போவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா ரசத்தை ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் நம்ம ரசத்தோடு சேர்த்தாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த மாங்காய் ரசம் லைட்டாக ஒரு புளிப்பு, துவர்ப்பு, லைட்டாக ஒரு இனிப்பு இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறுமனே சும்மா எங்கள் வீட்டிலலாம் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக வெறுமனே டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டாங்க பிள்ளைங்கள்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டான இந்த மாங்காய் ரசம் இந்த சீசனுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நுர கூட்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி இறக்க வேண்டியது தான். மாங்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.